ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆனந்த். அச்சரப்பாக்கம் இன்டர்லாக் பிரிக்ஸ். இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா அச்சரப்பாக்கத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ள தேன்பாக்கன்ற வில்லேஜ் இது. இந்த சைட்டை பற்றி ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து சிமெண்ட் இன்டர்லாக்கில் பண்ணியிருக்கு. இது சைஸு பார்த்தீங்கன்னா 26க்கு 28 பில்டிங்கோட சைஸு. இது வந்து கீழே நம்ம லே பண்ணது ரூஃபிங் வரலும் போட்டு நிறுத்திட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து கொஞ்ச நாள் ஒர்க்கை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட் ஃப்ளோர் இப்போ நம்ம ரேஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா மட் இன்டர்லாக் தான் போடணுன்னு சொல்லி கஸ்டமர் கேட்டதுனால நம்ம மட் இன்டர்லாக் பண்ணிகிட்ருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோர் வேணாம், ஃபஸ்ட் ஃப்ளோரில் மட்டு போடலான்ட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் மட்டு போட்டுட்ருக்கோம். இது மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஹாலு, ஒரு பெட்ரூமு, ஒரு போர்ட்டிக்கோ, அவ்வளோதான். இதுதான் கான்செப்ட். இது மாதிரி தான் பண்ண போகிறோம். நீங்கள் அடுத்தடுத்து பண்ணுறத பார்த்தீங்கன்னா தெரியும். அது மாதிரி வந்து ஒரு சிலர் வந்து நம்ம இதில் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் மட் பிளாக் கிடைக்குமான்றதுலாம் அவங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கும். நம்மளே மட் பிளாக் பண்ணித்தரோம். நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். நீங்கள் பிரிக்ஸை பார்த்தா தெரியும். கலரும் உங்களுக்கு வந்து ரெட்டிஷு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா பன்ருட்டி செம்மண் இது. அதில் நம்ம பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு சிமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம மட் பிளாக் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு சிமெண்ட் வேணுனாலும் நம்ம பண்ணித்தரோம், மட்டு வேணுனாலும் பண்ணித்தரோம். இது ஃபஸ்ட்டு டே ஒர்க் இது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கல் மட்டும் ஃபுல்லாகவே நம்ம லே பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஒர்க்கு பார்த்திங்கன்னா இன்னும் நம்மளுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக போகும். ஏன்னா இது ஃபுல்லாகவே ஒரு கல் நம்ம லே பண்ணிடுறோம் இல்லைங்களா. நம்ம சிமெண்ட் பிளாக் எப்படி ப்ராசஸ் பண்ணுறோமோ அதே தான் மட் பிளாக்கும். அதே மாதிரி தான் 10 நாள் தொட்டியில் க்யூரிங் பண்ணிவிட்டு வெளியே எடுத்து ஒரு 3 நாள் காய விட்டுட்டு ஏர் க்யூரிங் ஒரு நாள் பண்ணி 15 நாள் கழிச்சு தான் இதையும் லோடிங் அன்லோடிங் பண்ணுறோம். அதனால் உங்களுக்கு சிமெண்ட் பிளாக் எப்படி இருக்கோ அதே மாதிரி மட் பிளாக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வைஸ் நல்லாயிருக்கும். என்ன ஒன்று இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் போடும்போது கரையான் பிரச்சனை இருக்கும். அதனால் மோஸ்ட்லி வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கஸ்டமரும் அதே தான், ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்க்கறது ஒரே ஆள், நீட்டாக ஒரே ஆள் விட்டுறாங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு பெட்ரூமு, அதுக்கு பக்கத்தில் ஒரு போர்ட்டிக்கோ. நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து எப்படி மேலே வரோமோ அதே மாதிரி வடக்கு பக்கமே வந்து படி வச்சுருக்காங்க. படிக்கு கீழே வந்து பாத்ரூம் வருது. நீங்கள் அடுத்தடுத்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா மேற்கு பார்த்த வாசல். இது வந்து பேக் சைடு கிழக்கு சைடு. இது கிழக்கு பக்கம் பார்த்திங்கன்னா இது வந்து மேலே வந்து ஒரே ஹாலு, அதில் வந்து 6க்கு 3ல் 2 ஜன்னல் வந்துடுது. இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு நாள் ஒர்க்கு. இதோட கண்டினியூஸ் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். அது மாதிரி வந்து மட்டில் உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும். எந்த டவுட் இருந்தாலும் கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டே ஒர்க்குக்கு பார்த்திங்கன்னா லோடு வந்துடுச்சு. இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு, அவங்க அன்லோட் பண்ணிட்டு போயிடுவாங்க. நாளைக்கு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட கண்டினியூஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே. பாய்.